இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தின் வழித்தடம் 4 மயில் எனப்படும் சுரங்கம் தோண்டும் இயந்திரம் கடந்த ஆண்டு பனகல் பூங்காவில் பணியை தொடங்கிய நிலையில் தற்போது கோடம்பாக்கம் நிலையத்தை வந்தடைந்தது. இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் யாதவ் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். யாதவ் பிரகாஷ், வணக்கம். இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? சென்னையில் இரண்டாம் கட்ட மெட்ரோ திட்டம் 116.1 கிலோமீட்டர் தொலைவில் 3 வழித்தடங்களில் செயல்படுத்தப்படுகிறது. இவற்றில் கலங்கரை விளக்கம் முதல் பூந்தமல்லி பைபாஸ் வரையிலான 4வது வழித்தடம் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இந்த வழித்தடத்தில் கலங்கரை விளக்கம் முதல் கோடம்பாக்கம் மேம்பாலம் வரை சுரங்கப்பாதையாக இந்த பாதை அமைகிறது. இதனால இந்த பாதையில சுரங்கம் தோண்டும் பணி கடந்த பல மாதங்களாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில கோடம்பாக்கம் பனகல் பூங்காவில் இருந்து தொடங்கிய இந்த சுரங்கம் தோண்டும் பணி கோடம்பாக்கம் ரயில் நிலையத்துக்கு வந்தடைந்திருப்பதாக தற்போது மெட்ரோ ரயில் நிலையம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மயில் என்ற இயந்திரம் மூலமாக இந்த சுரங்கம் தோண்டும் பணி நடைபெற்று வந்த நிலையில கடந்த ஆண்டு மே 2ஆம் தேதி தொடங்கிய பணி இன்றைய தினம் கோடம்பாக்கம் ரயில் நிலையத்திற்கு வந்தடைந்திருக்கிறது. இந்த சுரங்கம் தோண்டும் பணியானது நிறைவு பெற்றிருக்கிறது. இதுல பல்வேறு சவால்கள் நிறைந்திருந்ததாக இந்த பணிகள்ல பல்வேறு சவால்கள் நிறைந்திருந்ததாக மெட்ரோ நிர்வாகம் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுல பனகல் பூங்கா மற்றும் கோடம்பாக்கம் இடையிலான இந்த சுரங்கப்பாதை பிரிவு 2ஆம் கட்டத்தின் மிக நீளமான சுரங்கப்பாதை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல தேவாலயங்கள், முக்கிய ரயில் பாதைகள், பல உயர்ந்த கட்டடங்கள், பழைய கட்டடங்கள், இப்படி பல சவால்களை தாண்டி இந்த பணி நிறைவு பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.